இன்று சில வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எழுதவிருக்கும் நண்பர்கள் அனைவரும் கவனிக்கவும். 382வது கொஸ்டின். இந்தியாவில் நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமர்த்தப்படுகிறது? ஏ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, பி 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, டி 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சரியான விடை சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 383வது கொஸ்டின். துணை ஜனாதிபதிக்கு எதிரான பதவி நீக்க நடவடிக்கையை எங்கு தொடங்கலாம்? ஏ மக்களவையில் மட்டும், பி நாடாளுமன்றத்தின் எந்த அவையிலும் இல்லை, சி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், டி மாநிலங்களவையில் மட்டும். சரியான விடை டி மாநிலங்களவையில் மட்டும். அடுத்து 384வது கொஸ்டின். 384வது கொஸ்டின் வாசிக்கிறேங்க. ஒரு கோள வடிவ பலூனின் ஆரம் 12 சென்டிமீட்டர் முதல் 16 சென்டிமீட்டர் வரை காற்று செலுத்தப்படுவதால் அதிகரிக்கிறது. ஆரம்பத்தில் 12 சென்டிமீட்டர் இருக்குது, காற்று செலுத்த உடனே 16 சென்டிமீட்டர் அதிகமாகிடுச்சு. 2 நிகழ்வுகளிலும் பலூன்களின் பரப்புகளின் வீதத்தை கண்டறியவும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ எதுன்னு பார்ப்போம். கோளத்தின் பரப்புக்கான சூத்திரம் வந்து 4πr². ஒரு ஆரம் 12 சென்டிமீட்டர், இன்னொன்று 16 சென்டிமீட்டர். வீதம் கேட்டுக்கான். 2 நிகழ்வுகளும் பலன்களின் பரப்புலையும் வீதம் கேட்டுக்கான். இப்போ பாருங்கள், ஒன்று 12 சென்டிமீட்டர் ஆரம், இன்னொன்று அடுத்து கூட்டும் போது காற்று செலுத்தும் போது இன்னொன்று 16 சென்டிமீட்டர். கோளத்தின் பரப்புக்கான சூத்திரம் வந்து 4πr². 4πr². ரெண்டுமே 4πr² தான். ஆரம் வந்து இங்கே 4π, ஆரம் வந்து 12² மேலே காற்று ஏற்றின உடனே 16, ஆரம் வந்து 16². ரெண்டுக்கும் 4π கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 12² எவ்வளவு? 144. 16 756. இப்போ இதை 2ஆல் அடிங்க. 7 2 14, 2 2 4, 1 2, 2 2 4, 2 2 16. இப்போ 8ஆல் அடிக்கலாம். 9 8 72, 16 8 128. அப்படின்னா என்னுடைய பரப்பளவின் வீதம் வந்து 9:16. இதுதான் சரியான விடை. 9:16 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் 9:16 இருக்குது. அதை கரெக்ட் ஆன்சர். அடுத்து 386வது கொஸ்டின் வாசிக்கிறேங்க. உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மை, மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். பொம்மையின் பொதுவான விட்டம் 12 சென்டிமீட்டர். விட்டம் அப்புறம் ஆறு வந்து பாதி, 12 6 என்றால் அதன் மொத்த பரப்பளவை என்ன? உருளை முதல்ல ஒரு படம் ரஃபாக போடுவோம். உருளையின் மேலே ஒரு பொம்மை இருக்க மாதிரி. மேலே அரைக்கோளம் வடிவத்தில், கீழே வந்து அரைக்கோளம், உருளையின் கீழே வந்து உருளை. சும்மா அப்படி ரஃபாக போட்டுங்க. கீழே உருளை, மேலே ஒரு அரைக்கோளம் வடிவத்தில் இந்த பொம்மை இருக்குது. இந்த பொம்மையின் மொத்த உயரம் வந்து எவ்வளவு? 25 சென்டிமீட்டர். மொத்த உயரம் இங்கேருந்து
இங்கே மேலே டாப் டு பாட்டம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் மொத்தம் வரை 25 சென்டிமீட்டர். ஆரம் வந்து ஏன்னா விட்டம் வந்து 12 சென்டிமீட்டர், அப்படின்னா ஆரம் வந்து 12/2 6 சென்டிமீட்டர். இந்த ஆரம் வந்து எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். அப்புறம் இந்த பொம்மையின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ மேலே அந்த அரைவட்டத்தின் அரைக்கோளத்தின் பரப்பு வந்து ஒரு கோளத்தின் பரப்பு வந்து 4 πr². இது அரைக்கோளம் அப்படிங்கிறதுனால இதனுடைய பரப்பு வந்து 2 πr². இது உருளையின் வளைவரப்பு வந்து இது 2 πrh. இதனுடைய பரப்பு வந்து 2 πrh இதனுடைய வளைவரப்பு. அப்புறம் கீழே அடிப்பரப்பு ஒன்று இருக்குது. வளைவரப்புனா இப்படி சுற்றி வரதான் வளைவரப்பு. அப்புறம் கீழே வந்து அடிப்பக்கம் அது வட்டத்தின் பரப்பு, அது வந்து இது πr². கீழே வந்து πr². அப்புறம் இது 3ஐ கூட்டினா உங்களுக்கு மொத்த பரப்பு கிடச்சிடும். இதில் ஆறு வந்து ஆறு தான். அரைக்கோளத்துக்கும் இந்த உருளைக்கும் பொதுவானது ரேடியஸ். ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர். ஏன்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம். விட்டம் 12 சென்டிமீட்டர், அப்புறம் ஆரம் வந்து 6 சென்டிமீட்டர் தானே. ஓகே. அப்படின்னா இங்கே 2 πrh வந்து ஹெச் என்னது? மொத்தம் இங்கேருந்து இது வரைக்கும் 25 சென்டிமீட்டர். மொத்த உயரம் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த ஆரங்கிறது இதுவும் ஆரம் தான். அதேமாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இதுவும் ஆரம் தான், 6 சென்டிமீட்டர். அப்படின்னா மொத்தம் இங்கேருந்து 25 இதுலேருந்து இது வரைக்கும் 6 போச்சுன்னா 19. இந்த உருளையின் உயரம் வந்து 19 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி விடையை கண்டுபிடிச்சிடலாம். போடலாங்களா? ஓகே. டூ πr² ப்ளஸ் 2 πrh கீழே πr². ஆர் வந்து 2π. ஆர் வந்து என்னது? ஆர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே தான். அப்புறம் 2π இங்கே 2π இல்லை, அதனால் πr இருக்குது. அதனால் πr வந்து பொதுவாக எடுத்துக்கலாம். πr. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 2r இருக்குது. ஏன்னா 2 πr² இருக்குது. πr பட்சம் 2r இருக்குது. இது பேருக்குன்னா 2πr × r² வந்துடும். ஓகே. இங்கே πr போச்சுன்னா 2h ப்ளஸ் 2h. இங்கே πr போச்சுன்னா ஒரு r மட்டும் இருக்குது. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், 2r ப்ளஸ் இங்கே ஒரு r இருக்குது. அப்போனா πr இன்ட்டு இங்கே ஒரு 2r இங்கே ஒரு r 3r ப்ளஸ் 2h. 3r ப்ளஸ் 2h. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பை வந்து 22/7. ஆர் வந்து 6 சென்டிமீட்டர். 3 × r. ஆர் வந்து 6, அப்புறம் 6 மூணு 18 போட்டுக்கலாம் டேரெக்டாக. இங்கே ஹெச் வந்து 19. 2 19 எவ்வளவு? 38. இப்போ இங்கே 22/7 18 38 56. ஓகே. இப்போ கீழே கேன்சல் பண்ணலாம். 1 7 7 56. இப்போ 22 என்ன 48. 22 ஆல்ட்டு 48. 22 48 இப்போ இருக்குங்க. ஆறுட்ட 48 பெருக்கல் 22 பெருங்க.
ஈரட்ட 16 6 மிச்சம் 1 2 8 9. திருப்பி அதே மாதிரி ஈரட்ட 16 6 மிச்சம் 1 2 8 9. 6 9000 15 5 மிச்சம் 1 9 10 1056. ஆப்ஷனை பாருங்கள். 1056 எங்கே இருக்குன்னு? 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுதான் பொம்மையின் மொத்த பரப்பு 1056 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 387வது கொஸ்டின். அடுத்து 387வது கொஸ்டின் வாசிக்கிறேன். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும், ஆரம் 3 மடங்கு, உயரம் 2 மடங்கு, உயரம் ஹெச் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? கூம்பின் கன அளவு என்னது? ஃபார்முலா 1/3 πr²h. கூம்பின் கன அளவு 1/3 πr²h. இதை 1 மடங்கு வச்சுக்கிறோம். அடுத்து 1/3 π, ஆர் 3 மடங்காகும். ஆரஞ்சு அளவு 3 மடங்காகும், உயரம் 2 மடங்காகும். πr²h 1/3 π, ஆர் 3 மடங்கு. அப்படின்னா 6 பதில் 3r போடுங்க, 3r². ஹெச் பதில் 2 மடங்குனா 2h போடணும். இப்போ என்ன செய்யலாம்? இங்கே 1/3 πr²h அப்படி வச்சுங்க. இது 1 மடங்கு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கலாம். இங்கே இதில் 1/3 π 3² 9, அப்புறம் r². அது 3r² 9r² இன்ட்டு 2h. இப்போ இங்கே 1/3 πr² இருக்குது. இதில் 1/3 πr² எடுங்க. 1/3 π r²h அது மட்டும் எடுங்க. 1/3 π r²h. ஏன்னா இங்கேருந்து 1/3 π r²h இருக்குது. இது 1 மடங்கு வச்சுக்கலாம். இங்கே 1/3 π r²h போச்சுன்னா இங்கே என்னது? 9 × 2 18 இருக்குது. 18 பாருங்கள். 1/3 πr²h, இங்கே 1/3 πr²h. அப்புறம் இதே போல் எத்தனை மடங்கு? 18 மடங்கு. இதுதான் ஆன்சர். 18 எங்கே இருக்குது பாருங்கள். 18 மடங்கு. பி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகே. அடுத்து 388வது வினா. 388வது கொஸ்டினை வாசிக்கிறங்க. பின்வரும் கூற்றுகளை ஆய்வு செய்து சரியான கூற்றினை தேர்வு செய்க. 1. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். 2. குப்த பேரரசர்களின் கடைசி பேரரசர் பாலாதித்யர். 3. அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது. 1 2 சரி, 2 3 சரி, 1 2 3 தவறு, அப்புறம் 1 2 3 சரி அப்படின்ட்டு. இதில் 1 2 3 மட்டும் சரி. 1 2 3 மட்டும் சரி. 1 2 3 தான் கொடுத்துருக்கா, 3 சரி. அப்போனா ஆப்ஷன் டி தான் 1 2 மற்றும் 3 சரின்னு போட்டிருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. இது வரைக்கும் 1 2 3 4 5 6 வினாக்களுக்கு அளித்திருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் மற்ற வினாக்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். நன்றாக குரூப் ஸ்டடி போட்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.